13வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களிலே நாங்கள் இனம் காணவும், எங்களிலே ஆண்டவரை மற்றவர்கள் இனம் காணும்படியாக நாங்கள் வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அத்தகைய சிந்தனைகளோடு மற்றவர்களுக்கு எங்களுடைய தாராள குணத்தினாலும் மற்றவர்களை வரவேற்பதனாலும் நாங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நல்ல பக்குவத்தை நமக்கு அருள வேண்டும் என்று இந்த பலியில கொண்டாடுவோம். அத்தோடு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மெக்கன்சி என்பவருக்காகவும் சில விதமாக சபித்துக் கொள்வோம். ஆண்டவர் அவருக்கு அளித்த வாழ்வு என்கின்ற கொடைக்காக, உயிர் பிச்சைக்காக நன்றி சொல்லுவதோடு தொடர்ந்தும் இவரை ஆண்டவர் தாமே வழிநடத்தவும், பராமரிக்கவும், பாதுகாக்கவும் இந்த பலியில கொண்டாடுவோம். பிறந்து போன வியாகுலமேரி ஞான பிரகாசம், பேட்ரிக் ஞான பிரகாசம் என்பவர்களுக்காகவும் இந்த பலியில செபிப்போம். ஆண்டவர் தாமே நிறைவாக இவர்களை புனிதர்களுடைய தோழமையிலே வான் வீட்டிலே இடமருள வேண்டும் என்று இந்த பலியில செபித்துக் கொள்வோம். அத்தோடு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற ஆரோக்கியராஜ், இசபெல்லா, செல்வா, சோஃபி, பீனா, ஜீன் என்பவர்களுக்காக செபிப்போம். சில விதமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். தொடர்ந்தும் இவர்களுக்கு ஆண்டவர் அருட்கரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருள் இவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பலியில செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த புனிதமான கல்வாரி பலி இறைவனுக்கு உகந்த பலியாக இருக்க, அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குறை குற்றங்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் செபித்து இந்த பலிக்கு நம்மை தயார் செய்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Cristo,
தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6 முதல் 11 வரை. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சூலேமுக்கு சென்றார். அங்கே இருந்து பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு சென்றார். அவர் தம் கணவரை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேஜை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்திலும் அவருக்கு உதவி செய்வாய் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆதலால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றார். எலிசா அவர்களை இங்கு வரச்சொல் என்றார். அவ்வாறே அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானாய் போல உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பெயரை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்களுக்கு வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. தன் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பெயரை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உறவினருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 3 தொடக்கம் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமலுக்கு நாள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சார்பிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாற்றிற்கு தந்தை உயிர்த்தலை செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்து நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிகின்றோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே
நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர் என்பதை எண்ணிக் கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளில் நின்று தமது வியத்த ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிகு செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உயமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வாக்கியங்கள் 37 தொடக்கம் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையதோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தாம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்ளுவார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்னை ஏற்றுக்கொள்ளுபவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுகின்றவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுகின்றவர் நேர்மையானதுக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 13வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் 3ம் ஒன்றோடொன்று பெரிதுபட்ட அளவிலே தொடர்பட்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். இன்றைய நாளிலே விசேட விதமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய வார்த்தைகள், இவைகளூடாக மற்றவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவை கொடுப்பது அல்லது மற்றவர்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளுவது. இன்றைய 1வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த கடவுளுடைய மனிதர் ஒருவர் வருகின்றார் என்று அவருடைய தேவையை முதலாவதாக இனம் கண்டு கொள்கின்றார். அவர் இந்த வழியாலே அடிக்கடி சென்று வருகின்றார், களைப்படைந்து விடுவார். ஆகையினாலே அவருக்கு மேல்மாடியிலே ஒரு அறை ஒன்று அமைத்து அங்கே சகல வசதிகளையும் செய்து அவர் இளைப்பாறுவதற்கு அங்கே இடம் கொடுக்கிறார்கள். இறை ஊழியருடைய தேவையை முதலாக அந்த பெண் அறிந்து கொள்கின்றார்.
எலிஷாவும் அங்கே போய் தங்குகின்றார். ஆனால் இவனுக்கு தெரியவில்லை, எலிஷாவை தங்க வைக்கின்ற பொழுது அது அவளுக்கு பெருத்த ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகின்றது என்பது. இறை ஊழியருக்கு அவர் செய்த அந்த கைமாறு அந்த குடும்பத்துக்கு பெரியதொரு ஆசீர்வாதமாக மாறியது. எப்படி என்றால், முதிர்ந்த வயதிலே அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்த காரணத்தினாலே எலிஷா அவர்களுக்கு குழந்தை பேறு பாக்கியத்தை கொடுக்கின்றார். நான் அடுத்த முறை வருகின்ற பொழுது நீங்கள் குழந்தைக்கு தாயாக இருக்க போகிறீர்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அவள் செய்தது ஒரு அறையிலே அவருக்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தது, அவருக்கு உணவளித்தது, அவருடைய தேவையை உணர்ந்து கொண்டது. இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுடைய தேவைகளை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோமா? அந்த மனுஷனுடைய இறை ஊழியனுடைய தேவை என்னது என்பதை அவள் அறிந்து அதை செய்கிறாள். இன்றைக்கு மற்றவர்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில் அவர்கள் இருக்கிறார்கள், எந்த வகையிலே நான் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று நாங்கள் பல பேர் நினைப்பதில்லை. எவ்வாறு அவளுக்கு அது ஆசீர்வாதமாக மாறியதோ, இன்றைக்கு நாமும் அப்படி செய்கிற பொழுது இறை ஆசீர் நமக்கு ஏராளமாக கொடுக்கப்படும். அவளுடைய பெருந்தன்மையும், அவள் அளித்த உணவும், அவள் அளித்த அந்த அறையுடைய வசதிகளும் அவளுக்கு நன்மைத்தனமாக வந்தன, இறை ஆசீர்வாதமாக அவளுக்கு பொழியப்பட்டது. இன்றைக்கு நாங்களும் மற்ற மனிதர்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது அது நமக்கே, நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரும் ஆசீர்வாதமாக அது திரும்பி வரும். அதைத்தான் இன்றைக்கு முதலாவது வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. ஆனால் இந்த காலங்களிலே நாங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை உணர்வதில்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்லை, அல்லது மற்றவர்களுக்கு தாராள மனத்துடன் நாங்கள் இருப்பதில்லை. மற்றவர்களுடைய தேவை என்ன என்பதை நாங்கள் கண்டுணர்வதிலே நாங்கள் தயங்குகிறோம். இவற்றை செய்கிற பொழுதுதான் இறை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது இன்றைக்கு தெளிவாக இந்த பெண்ணினுடைய வாழ்விலும் இறைவாக்கினர் இந்த எலிஷாவுடைய வாழ்விலும் நமக்கு தெளிவாக தென்படுகிறது. அதனால் இன்றைக்கு 2வது வாசத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்களாக இருந்தால் அவரோடு நீங்கள் வாழுகிறீர்கள். நாங்கள் அவரோடு அந்த வாழ்வுக்குள்ளே புதைக்கப்பட்டு விட்டோம். நாங்கள் புதிய வாழ்வுக்குள்ளே இயேசுவோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆகையினாலே நாங்கள் எதற்குமே அஞ்ச வேண்டியதில்லை. அந்த இயேசு எங்களுக்குள்ளே வாழுகிறார். ஆகையினாலே மற்றவர்களோடு நாங்கள் கதைக்கிற பொழுது, மற்றவர்களோடு நாங்கள் பழகுகிற பொழுது, மற்றவர்களுடைய தேவைகளிலே நாங்கள் உதவி செய்கிற பொழுது அந்த இயேசுவை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம், நாங்கள் கொண்டு போகின்றோம். அத்தகைய அந்த பிரசன்னம் அவர்கள் உணர்கிறார்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கூட நமக்கு அழகாக சொல்லப்படுகின்றது, என்னுடைய ஊழியர் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போக மாட்டான். நேர்மையாளர் என்பதற்காக அவனுக்கு உதவி செய்வான், அந்த நேர்மையாளருக்குரிய பங்கை அவன் பெற்றுக் கொள்வான். ஆக ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு நமக்கு விடுக்கப்படுகிற அழைப்பு மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு தாராள மனத்தோடு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், மற்றவருடைய தேவைகளை நாங்கள் கண்டுணர வேண்டும். அப்படி செய்கிற பொழுதுதான் நமக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைக்கும். துரதிருஷ்டவசமாக நாங்கள் இன்றைக்கு பெரும் சுயநலவாதிகளாக மாறிவிட்டோம். எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் எல்லாமே கிடைத்து விட்டால் போதும், அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைத்து விட்டால் போதும் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருப்பதனாலேதான் இறை ஆசீர் நமக்கு பல நேரங்களிலே எங்களுடைய குடும்பங்களுக்கு வருவதில்லை. அதனாலே நாங்கள் கடவுளை நொந்து கொள்கிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவில்லை, என்னுடைய தொழுதுறைகளை ஆசீர்வதிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவில்லை. நாங்கள் நாளாந்தம் ஆண்டவரிடம் வேண்டுகிறோம், திருப்பலி ஒழுங்காக போகின்றோம், பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகிறோம், பரம்பரையான கத்தோலிக்கர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்வதில்லை. ஏன் செய்வதில்லை என்றால், மற்றவர்களுக்கு நாங்கள் நல்ல மனத்தோடு உதவி செய்வதில்லை, மற்றவர்கள் என்ன தேவை என்பதை பார்த்தவர்களுக்கு உதவி செய்யவில்லை. சாதாரண ஒரு உதாரணம் தான் இந்த ஏழை பெண் எலிஷாவுக்கு செய்த உதவி. அதனாலே நாங்கள் சகோதர சகோதரிகளே மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், அது ஆசீர்வாதமாக திரும்பி வரும் என்பது நம்ம வேதாகமத்திலே அடிக்கடி நாங்கள் பார்க்கிறோம். பலருடைய வாழ்க்கை பயணத்தில் கூட நாங்கள் அதை சந்திக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பல கேள்விகள் இருக்கின்றன. முதலாவது, மற்றவர்களுடைய தேவை என்ன என்பதை கண்டுகொள்வதில் எனக்கு ஆர்வம் இருக்கிறதா?
அப்படி ஆர்வம் இல்லை என்றால் ஏன் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது? இரண்டாவதாக, தாராள மனத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு மனம் இருக்கிறதா? எங்களிடம் பணம் இருக்கும், பொருள் இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், மனித பலம் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. மற்றவர்கள் அல்லது அயலவர்கள் தேவையை உணர்கிறார்கள் என்றால் அது உதவி செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். பல வேளைகளிலே இந்த கேள்விகளை நாங்கள் எங்களுடைய கேட்டு பார்த்து இதற்கு விடை காண வேண்டும். அப்பொழுதுதான் இறையாசியம் நமக்கு கிடைக்கும். மற்றவர்கள் தாராள குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அல்லது மற்றவர்கள் எனக்கு விருந்தோம்பல் செய்கிறார்கள், தான் செய்தார் விருந்தோம்பல் செய்கிறார்கள், எனக்கு உதவி செய்கிறார்கள், என்னுடைய தேவைகளிலே நல்ல விதமாக உதவி செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வதாலே பல வேளைகளிலே அவர்களுடைய நன்மைத்தனங்களையும் தாராள குணங்களையும் அவர்களுடைய விருந்தோம்பல்களையும் நாங்கள் தவறாக பயன்படுத்துகிறோம். எங்களுடைய சுயநலத்துக்காக அவற்றை தவறாக பயன்படுத்துகிறோம். நாங்கள் அநேகமான அவருடைய வாழ்விலை பார்க்கிறோம். ஒருவருடைய தாராள குணத்தை நான் என்னுடைய சுயநலத்துக்காக தவறாக பயன்படுத்த முனைகின்றேன். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இவன் தாராள குணத்தோடு இறைவாக்கினரை வரவேற்றால், நல்ல வடிவாக விருந்தோம்பல் செய்தால், ஆனால் இறைவாக்கினர் அதை தவறாக பயன்படுத்த முனையவில்லை. மாறாக சமாந்தரமாக அவரும் அவளுடைய தேவையை உணர்கிறார். எப்படி இறைவாக்கினுடைய தேவையை உணர்ந்து அவருக்கு உதவி செய்தாரோ அதே போல இறைவாக்கினரும் அவளுடைய தேவை என்பதை உணர்ந்து அவளுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதனால சோதர சோதரிகளே, மற்றவருடைய தாராள மனத்தை, நல்ல குணத்தை, நற்பண்புகளை நாங்கள் தவறாக பயன்படுத்தாது இறை ஆசீர்வாதமாக அதை பயன்படுத்துவோம். இன்றைக்கு இறைவாக்கினர் அங்கு செல்லுகின்றார், அவளுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு செல்லுங்கள், போய் நற்செய்தி அறிவியுங்கள். நாங்கள் எங்கு போகிறோமோ, ஆரோடு உரையாடுகிறோமோ அந்த இடங்களிலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த மனுஷன் ஆண்டவருடைய மனுஷன், இது கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று மற்றவர்கள் காணுகிற பொழுது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இது பல வேளைகளிலே எங்களை கண்டதும் அவர்கள் முகத்தை சுழிச்சு கொண்டு போகிற அளவுக்கு இருக்காமல், அல்லது அது ஒரு சாமக்கீடாக அல்லது ஒரு கூடாத ஒரு ஆளை சந்தித்து விட்டேன் என்கின்ற ஒரு நினைவோடு அவர்கள் போகாமல் இருக்க எங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும். நாங்கள் கதைக்கின்ற கதைகளாக இருக்கலாம், எங்களுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், எங்களுடைய செவங்களாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதே ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் திரும்பி வரும். ஆகையினால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே விசேடமாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். எங்களுடைய சொல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எங்களுடைய செயல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எங்களுடைய தாராள குணம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மற்றவருடைய தேவையை உணர்ந்து செயல்படுகின்ற எங்களுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்பொழுது அதே ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக ஆண்டவர் அருள்வார் என்பது இன்றைய நாள் சிந்தனையாக இருக்கிறது. ஆகையினாலே எங்களுடைய சுயநல போக்குகளை விட்டு மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை கொடுக்கின்றவர்களாக, ஆண்டவரை எடுத்து செல்லுகின்றவர்களாக மாறவும், நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த பலியில வர வேண்டி மன்றாடுவோமாக. எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், மன்றாடுவோமாக.
விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எடுத்து சொல்லி மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் என் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்களுக்காக மன்றாடுகிறோம். நீங்கள் என் சாட்சிகள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இவர்கள் ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, உலக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா தொற்று நோயின் பாதிப்பிலிருந்து மக்களை விடுவிக்க இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைவரும் உமது அருளால் விரைவில் குணமடையவும், இந்த நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கும் மக்கள் மன வலிமை பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் இறைவா, இன்று இரவும் பகலும் மக்களுக்காக பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்கள் மன தைரியத்தோடு இந்த பணியை செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இன்று நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் செல்வா சோஃபி குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை சந்தித்ததற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களில் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை நாங்கள் சுமிக்கின்ற அனைத்து இறந்த விசுவாசிகளுக்காகவும் மன்றாடுவதோடு எங்கள் குடும்பங்களை இறந்து போன ஒருவரையும் விசேடமாக நினைத்து மன்றாடுவோமாக. இல்லாமல் பரலோக பிதாவே, நாங்கள் சொன்ன இந்த மன்றாட்டுகளோடு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அனைத்து தேவைகளையும் நீர் ஒருவரை அறிவீர். உமக்கு சித்தமானால் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென். ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மை திறனுக்காகவும் புனித திருவமையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்ளுவாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பெயர் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையார் உடம்பென்றரை வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்னன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியில் நுழைத்தருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொள்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென், 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 மீட்பர் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் கிறிஸ்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்திலே தந்தையை நோக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல மனத்தை நமக்கு அருள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு இரக்கமும் நிரமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமர்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துகளை பெற்றோர் பெரு பெற்றோர்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே திருப்பலிக்கு வந்து நற்கருணை உட்கொள்ள முடியாத ஒரு சூழமைவிலே நீங்கள் வீடுகளிலே இருந்து இந்த திருப்பலியை காணொலியூடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே ஆன்மீக ரீதியிலே ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்றார். ஆகையினால இந்த ஆன்மீக நற்கருணை மன்றாட்டிலே பங்கு பெறுவோம். என் இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்று நான் நம்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை வரவேற்க நான் ஆவலாக உள்ளேன். இந்த நேரத்தில் அருட்சாதன முறையில் உம்மை பெற்றுக்கொள்ள முடியாததனால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்துக்குள்ளே வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்ளுகின்றேன். உம்மோடு முழுமையாக இணைத்துக் கொள்ளுகிறேன். நான் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து போக அனுமதிக்காதேயும். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறைய ஆசீர் அளிப்பாராக. அயலவர்களுக்கு அன்பு பணிகள் புரிந்து வாழ்ந்திட கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். இந்த கோரிலே